காலையிலேருந்து நீங்க நியூஸ் பார்க்காம இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூஸ் சேனல் வச்சு பாருங்க. உலகம் ஃபுல்லா நீங்க பேசப்படுற மோஸ்ட் அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட் ஆஃப் 2025 இதுதான் சொல்லலாம். அதுவும் நம்ம குஜராத் அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு போக வேண்டிய ஒரு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகி ஃபியூ செகண்ட்ஸ்லேயே கிராஷ் ஆகி அதுல இருக்கிற மேக்ஸிமம் பீப்புள் வந்து இறந்திருக்காங்க. 242 பீப்புள் அதில் டிராவல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் ஒரு 7:30 வந்த நியூஸ் பிரகாரம் அதில் ஒரே ஒரு சர்வைவர் மட்டும் இருக்காங்கன்ற மாதிரி பேசப்படுது. அதில் குஜராத்தோட எக்ஸ்-சிஎம் வேற இருந்திருக்காரு. அவருமே என்ன ஆச்சுன்ற நிலைமை இப்போ வரைக்கும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல அஃபிஷியலா. பட் மேக்ஸிமம் பீப்புள் இறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகி 675 ஃபீட் தான் கிளைம் ஆயிருக்கும். அப்படியே அந்த ஃபிளைட் இறங்குற விஷுவல் நீங்க இன்டர்நெட் போய் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கு. இறங்கானது ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன். அந்த ஃபிளைட் வெடிச்சிருக்கு. இதுக்கு என்ன கோளாறு, இன்ஜின் ப்ராப்ளமா இல்ல பைலட் இஷ்யூவா அப்படின்றதுலாம் இது மாதிரி தான் இன்வெஸ்டிகேஷன்ல தெரியணும். பட் இதை ஓட்டினது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு 8200 hours ஃபிளைட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு பைலட். ஸோ வந்து வேற ஏதோ ஒரு இஷ்யூன்ற மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இதுல 53 பிரிட்டிஷ் நேஷனல்ஸும் இறந்திருக்காங்க. 7 போர்ச்சுகீஸ், ஒரு கெனடியன், அப்புறம் வந்து 12 கேபின் க்ரூ மெம்பர்ஸ், 169 இந்தியன்ஸ், டோட்டலா 230 பேசஞ்சர்ஸ். இவ்வளோ பேர் அந்த ஃபிளைட்ல இருந்திருக்காங்க. பிக்கஸ்ட் டிசாஸ்டரா இது பார்க்கப்படுது. இந்த மாடர்ன் டைம்ஸ்லுமே வந்து ஃபிளைட் கிராஷ் நடக்குதுன்றது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். பட் இட்ஸ் ஆக்சிடென்ட். இதனால போயிங் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஒரு 8% கிட்ட ட்ராப் ஆயிருக்கு. வேர்ல்டு ஃபுல்லாவே அவங்க ஃபிளைட்டை அவங்களோட ஏரோப்ளைன்ஸ் வந்து ஒரு செகண்ட் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் இதுமேல் ஃபிளைட் ஆக்சிடென்ட்ஸே நடக்காத மாதிரி மிஷின்ஸ் இன்னும் ஃபுல் ப்ரூஃப் ஆக்கிறதுக்கு ஒரு ஸ்டார்ட்டா இருக்கும் நம்ம